வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டத்துடன் கிளம்பிய சசிகலாவை சந்திக்கும் ஓபிஎஸ் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கால தாமதம் பண்ணக்கூடாது. இதற்கு முன்னதாகவே தாமதமாகிவிட்டது. இன்னும் தாமதமானால் நமக்கு அனைத்தும் நம் கையை மீறி போயிடும் அப்படின்னு சசிகலா அவர்களும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இறங்கி வேலை பார்க்க அரசியல் களத்தில் பார்த்திங்கன்னா பரபரப்பை கிளப்பியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சமீப காலமாக பார்த்திங்கன்னா சந்தித்தார்கள். அப்பொழுது பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இவர்களுடைய சந்திப்பிலேயே தெரிந்தது இவர்களோட பார்த்திங்கன்னா இந்த ரகசிய பார்த்திங்கன்னா ஆதரவு என்பது இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக நம்மளுடைய சசிகலா சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து தான் பார்த்திங்கன்னா செயல்பட போகிறார்கள் இதன் பிறகு அப்படின்னு சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தற்சமயம் வரைக்கும் நம்மளுடைய டிடிவி தினகரன் அமமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸுடன் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஆனால் சசிகலா அவர்கள் இன்னும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சந்திப்பையும் முன்னெடுக்காமலும் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையும் நடக்காமல் இருக்கிறதுனால அவர்களுடைய சந்திப்பு எப்பொழுது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. இதன் போலாக தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் பார்த்திங்கன்னா சந்தித்தார்கள். ஆனால் அரசியல் ரீதியாக எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சும்மா சந்தித்தாங்க, பார்த்தாங்க, எப்படி இருக்குது அப்படி இப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய நலத்தை மட்டும் விசாரித்து அப்படியே போனதுனால அரசியல் ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ பேச முடியவில்லை அப்படின்னு தான் அவர்களுடைய இரு தரப்பினரோட கருத்தாக இருக்கிறது. ஆனால் மீண்டும் ஓபிஎஸ்ஸும் சசிகலா அவர்களும் சந்தித்தால் கண்டிப்பாக பலவிதமான பார்த்திங்கன்னா விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிலும் முக்கியமாக அதிமுகவின் தலைமை குறித்தும் கட்சியின் அடுத்த கட்ட நோக்கத்தை குறித்தும் பார்த்திங்கன்னா பேசுவார்கள். ஏனென்றால் 2024 தேர்தல் என்பது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி அந்த ஒரு தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருப்பதால் கண்டிப்பாக அந்த ஒரு தேர்தலுக்குள் அதிமுகவை சரியாக ஒரு வழிநடத்துவதற்கு இந்த ஒரு சிக்கலிலிருந்து மீண்டு விடுவார்கள் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் சசிகலா அவர்கள் சமீபத்தில் கூட ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தார். என்ன தகவல் என்றால் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு ஒரு முக்கிய புள்ளி மாறுவார், திருந்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முழு காரணம் என்னவென்றால் நம்மளுடைய இந்த ஒரு தேர்தலில் பார்த்திங்கன்னா அது சமீபத்தில் நடந்த நகர்ப்புற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என்று அடுத்தடுத்து தேர்தல் நடந்தது. அந்த அனைத்து விதமான தேர்தல்களிலும் அதிமுக எங்கு இருந்ததோ அந்த இடமே தெரியாமல் போன அளவிற்கு தோல்விகளும் பின்னடைவுகளும் பார்த்திங்கன்னா சந்தித்து கொண்டிருந்த நிலை. ஏதோ ஒரு சில இடங்களில் முன்னிலை இருந்தாலும் மற்ற இடங்கள்லாம் பின்னிலை, அவப்பெயர்கள், பின்னடைவு என்று பேசப்பட்டு கொண்டிருப்பதை காண்பித்திருக்கிறோம். இதனால் என்ன ஆயிற்று என்றால் அடுத்தடுத்து சிக்கலாகிவிட்டது. அதனால் இந்த ஒரு 2024 தேர்தல் போன சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் பெரும் வாரியாக 2024 ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சசிகலா அவர்களை பார்த்திங்கன்னா சந்தித்து பலவிதமான விஷயங்களை பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்ல இருப்பதாகவும் கட்சி ரீதியாகவும் தலைமை ரீதியாகவும் அதிமுகவின் கொள்கை மாற்றம் சட்ட திருத்தங்களை மாற்றியிருப்பதாகவும் கூறி அதில் எப்படி சரி செய்வது அதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளையும் ஈடுபடப் போவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக சந்திப்பதற்கு மிகவும் தாமதமானது. அதற்கு தேர்தல் என்று அடுத்தடுத்து நிறைய விதமான அரசியல் ரீதியான சிக்கல்கள் இருந்ததால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. தற்பொழுது தேர்தல் முடிந்து விட்டது அல்லவா, அதன் பிறகு அடுத்தடுத்து கட்சியின் தலைமைக்காக பல விதமான வேலைகளை செய்வது தான் அடுத்த நோக்கமாக இருக்கிறது என்றும் ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக